வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சலூன் கடைக்காரரு தன்னோட கடைக்கு கஸ்டமர் யாருமே வரலையே, யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அந்த சலூன் கடைக்கு வந்தார். அவங்கள பார்த்ததுமே ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். அடடா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த ஒரு கஸ்டமர் வர்றாங்க, பரவாயில்ல அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே இன்றைக்கி பூனி ஆகிடும்னு ஒரு தோணுச்சு. அப்போது அந்த பெரியவர் உள்ளே வந்தார். கட்டிங்க்கு எவ்வளோ வாங்குறீங்க, சேவிங்க்கு எவ்வளோ வாங்குறீங்க, டையிங்க்கு எவ்வளோ வாங்குறீங்க, 3 மொத்தமாக பண்ணால் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு இப்படி விசாரித்தார். அவரும் ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒரு விலையை சொன்னார். சரி, எனக்கு 3 பண்ணிடுங்க அப்படின்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பப்பா, என்னமோ லாட்ரி சீட்டு அடித்த மாதிரி அவருக்குள்ளே ஒரு சந்தோஷங்க. அப்புறம் அதே அவர் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே அவருக்கு கட்டிங், சேவிங், டையிங் 3 முடித்தார். முடித்த உடனே அடுத்து பையனுக்கு வெட்டிக்கிட்டுருங்க, நான் அந்த பக்கத்தில் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் வெளில போனார். பையனுக்கு அடுத்து அவர் வெட்ட ஆரம்பித்தார். வெட்டி முடிச்சுட்டு 1 மணி நேரம் ஆச்சு, வரலை. 2 மணி நேரம் ஆச்சு, வரலை. மளிகை கடை பக்கமும் எட்டி பார்த்தாரு, அங்கேயும் காணோம். உடனே பையன்கிட்ட, தம்பி உங்கள் அப்பா செல் நம்பர் கொஞ்சம் சொல்கிறியான்னாரு. அவன் செல் நம்பர் சொன்னான். செல் நம்பர் போட்டால் அது வேறு எங்கேயோ கால் போகுது. நான் எங்கெங்கே முடிவெட்ட வந்தேன், என் பையன் எங்கெங்கே வந்தான்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. திருப்பி பையன்கிட்ட, தம்பி உங்கள் அப்பா எங்கடா போனார், நீ கொடுத்தது உங்கள் அப்பா நம்பர் தானடா. நான் கொடுத்தது எங்கள் அப்பா நம்பர் தான், முடிவெட்டினது எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னா. யாரா அது? நான் வழியில் வந்துட்டு இருந்தேன், என் முடி என் தலை நிறையா முடி இருக்கிறத பார்த்துட்டு, தம்பி என்னடா அவ்வளோ முடி வச்சுருக்கிறியே, முடி வெட்டிக்கிறியான்னு என்னை கேட்டார். வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். வாப்பா நான் வெட்டி விடுறேன், என்கிட்ட காசு இல்லை, என்ன பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன்டான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தார். இவ்வளவு தாங்க எனக்கு தெரியும்னா. இப்படி தாங்க காலம் ரொம்ப கெட்டு கிடக்குங்க. நம்மளை ஏமாத்துறவங்க எப்படி வேணாலும் வரலாம். அதனால் நாம் தாங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதில் முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.